சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடைகளில் தரமற்ற பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ரேஷன் கடைகளில் தரமில்லாத பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த வகையில் ஜாகிரமா பாளையத்தில் உள்ள ரேஷன் கடையில் தரமற்ற பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் பொருட்களை கொடுக்காமல் ஊழியர்கள் தாமதப்படுத்துவதாகவும் கூறி சம்பந்தப்பட்ட கடையை முற்றுகையிட்டு கடந்த வாரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து சோழம்பள்ளம், சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ரேஷன் கடைகளை முற்றுகையிட்ட மக்கள் ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பருப்பு அரிசிலாம் நல்லா இல்லைங்க. ரேஷன் பொருள்லேருந்து வாங்குறது வெறும் குப்பையாக இருக்குது. பருப்பில் வண்டு வண்டாக இருக்குது. கொஞ்சம் நல்ல பொருளாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று வேக மாட்டேங்குது, இல்லை ரொம்ப குழஞ்சி போயிடுது, வண்டு வண்டாக இருக்குது. அரிசியில் ரொம்ப குப்பை, நெல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து கொடுக்க சொல்லுங்கள். மெல்லுசா இருக்குது, கொட்டையாக இருக்குது, உளுத்து மாரி இருக்குது. நல்ல அரிசியாங்கும் போது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கங்கிறாங்க. மறுபடியும் மீண்டும் போனாலும் அந்த கொட்டை அரிசி தான். நீட்டமாங்கிற சமணமாங்கிற அரிசி இல்லை. அரிசியே கொஞ்சம் குப்பையாகவே இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதோட புழுங்க அரிசியே சரியாக போட மாட்டேங்கிறாங்க. பச்சை அரிசி தான் வேணா வாங்க வேண்டாம்னாங்கிறாங்க. பருப்பு வாங்கினாலும் கொஞ்சம் சுமாராக இருக்குது பருப்பு. அதனால என்ன பண்ணுறது? பச்சை அரிசி தின்னாலும் வவுத்தால தான் போகுது. என்னங்க பண்ணுறது? அரிசி போடுற அரிசி சாப்பிட்றதுக்கும் இல்லை, கீழே தான் கொட்டுறதா இருக்குது. எதுக்குமே உபயோகப்படுத்தலை அந்த அரிசி. பாமாயிலும் சரியில்லை. சர்க்கரை பருப்பு எதுவுமே கட்டியாக இருக்குது. சர்க்கரை அதெல்லாம் ஈரமாக இருக்குது. பருப்பு அப்படியே தான் புழுவாக இருக்குது, வண்டாக இருக்குது. ஒன்றுமே சரியில்லை. அரிசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே சின்ன சின்ன பூச்சி புழு எல்லாமே இருக்குது. பருப்பு அதே மாதிரி தாங்க. பருப்பு வாங்குறதோடு சரி, யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பருப்பில் பார்த்தீங்கன்னா எடைக்கு வந்து கல் சேர்த்து விட்டுறாங்க அந்த பருப்பில். அதனால் வந்து எடை இதாகுது. அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாங்குறது வேஸ்ட்டு. யாரும் ரேஷன் கடைக்கு போய் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பொருள்லாம் திருப்பி அவங்களுக்கு தான் இது. நாங்கள் யாரும் வாங்குறதில்ல. எல்லாமே தரமற்ற இல்லாத பொருளாக இருக்குது எல்லாமே ரேஷன் கடையில்.